இறைவா இறைவா உம் பீடம் வந்தோம், இணைந்த கரத்தில் பலி தர வந்தோம். இறைவா இறைவா உம் பீடம் வந்தோம், இணைந்த கரத்தில் பலி தர வந்தோம். உடைத்து கொடுக்க ஒரு கொடுக்க எம்மை தந்திடவும், உறவு கொண்டிட தோழமை கண்டிட நிறைவு காணவும். இறைவா இறைவா உம் பீடம் வந்தோம், இணைந்த கரத்தில் பலி தர வந்தோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறோம் என்ற நம்பிக்கையிலே இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஆற்றலானது நம்மை அளவிட முடியாத அளவுக்கு அன்பு செய்கிற ஆற்றலாக இருக்கிறது. நம்மை அளவிட முடியாத அளவுக்கு அருள் பொழிகின்ற ஆற்றலாக இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பிலும் அருளிலும் இரண்டர கலக்க இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மரணிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்கின்றேன். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கு மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உமது வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடும் தூயாவியாரோடும் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன், அவை இனி அவர்களுக்கு உணவாகா. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறைவசனங்கள் 1-11 வரை. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது.
மானிடா, இஸ்ரேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்துச் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: தாங்களே மேய்த்து கொள்ளும் இஸ்ரேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு! ஆயர்கள் மந்தை அன்றோ மேய்க்க வேண்டும். நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்ப்பதில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை, காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை, வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூவுலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டிச் சேர்க்கவோ எவரும் இலர். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என்மேல் ஆணை, என் மந்தை கொள்ளையிடப்பட்டது, எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது. ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை. என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை. என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கின்றார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன். என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன். மந்தை மேய்ப்பினின்று அவர்களை நீக்கி விடுவேன். எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன். அவை இனி அவர்களுக்கு உணவாகா. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணிக் காப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்னாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இன்னாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும் புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும் புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? இன்னாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது?
என்னோடவர் நடந்திடும் போதினிலே இங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 16 முடிய. இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளர்களிடம் வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலியை கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாய் கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டபோது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை பார்த்தார்கள், பகல் முழுவதும் வேலைப்பளுவையும் கடுமையான வெயிலையும் தாங்கி கொண்டு
எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டாரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் ஒரு தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, இன்றைய வழிபாட்டினுடைய பகிர்வை யோசித்து பார்க்கிற போது 2 வாசகங்களுமே ஆண்டவருடைய ஆற்றலை, ஆண்டவருடைய தாராள உள்ளத்தை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முன்னிறுத்துவதாக நான் பார்க்கிறேன். முதல் வாசகம் எசேக்கியேல் இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். மக்களுடைய வாழ்வு நிலையும் மேய்ப்பர்களுடைய வாழ்வு நிலையும் ஒப்பிடப்படுகிறது. ஆயனில்லா ஆடுகளைப் போல இருக்கிற இந்த மக்களுக்கு அவர்களை வழிகாட்டக்கூடிய இறைவாக்கினர்கள், குருக்கள், மேய்ப்பர்கள் சரியாக வழிகாட்ட தவறுகிறார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் இறைவாக்கினர் வாயிலாக யாவை இறைவன் அந்த குருக்களை, அந்த வழிகாட்டிகளை, அந்த இறைவாக்கினர்களை கடிந்து கொள்ளுகிறார். அப்பட்டமாக அவருடைய செயல்பாடானது சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் தங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் இந்த உலகத்தினுடைய அதிகாரம் என்று எண்ணியதால், ஆட்சியில் இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், அதிகாரம் நம்ம கையில் இருந்தால் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், மெஜாரிட்டி என்று சொல்லப்படக்கூடிய பெரும்பான்மை நம்மிடம் இருக்கிற போது நாம் நினைத்த வகையிலே வாழலாம். பணம் என்னிடம் இருந்தால் பணத்தை வைத்து என்ன வேணாலும் செய்யலாம், பணம் பத்தும் செய்யும் என்பார்கள். எப்படி உலக போக்கிலான சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை நோக்கித்தான் எசேயா இறைவாக்கினர் வாயிலாக செய்தி சொல்லப்படுகிறது. இந்த உலக மாயைக்குள்ளே நீங்கள் சிக்கி தவித்து கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த கடமையை, உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை, உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அந்த பணியை செய்ய தவறுகிறீர்கள். செய்கின்ற போது தான் தோன்றித்தனமாக கர்வத்தோடு நீங்கள் செய்கிறீர்கள் என்ற செய்தி அங்கிருந்த மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்படுவதாக இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட உலக காரியங்களை ஒத்து வாழ்கிற இந்த மேய்ப்பர்களுக்குத்தான் இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி வரி சொல்லுகிறது. கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இதை நாம் உணர வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், உலக பார்வையிலே தங்களை முதன்மைப்படுத்துகிறவர்கள், மக்களுடைய அதிகாரத்துக்கு, மக்களுடைய ஆட்சி உரிமைக்கு, மக்களுடைய பணத்திற்கு, மக்களுடைய செல்வத்திற்கு, மக்களுடைய அறிவுக்கு, மக்களுடைய மேன்மைக்கு நான் உயர்ந்தவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவன் கடவுள் முன்னால் சிறுமைப்படுகிறவனாகவே இருப்பான் என்ற செய்தியை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். என்ன செய்தி அப்படின்னா, கடவுளுடைய
கிருபை, கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய ஆசீர் தான் அந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வழிபாட்டுக்குரிய வசனங்கள், வாசகங்கள் முன்னிறுத்துவதாக நான் பார்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தியை அப்பட்டமாக நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விவிலிய பின்னணியும் இல்லாமல், எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், உலக போக்கில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, முதன்மையாக வந்தவர்கள் கடைசியாக 5 மணிக்கு வந்தவர்களை விட அதிக சம்பளம் எதிர்பார்ப்பது யதார்த்தம். ஏன்னா நான் நாள் முழுவதுமாக இந்த வெயிலில், நாள் முழுவதுமாக இந்த மழையில், நாள் முழுவதுமாக இந்த தோட்டத்தில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கும் ஒரு தெனாரியம், ஒரே 1 மணி நேரம், 5 மணிக்கு வந்து 6 மணிக்கு அவன் கூலியை முடித்து கொண்டு போகிறான், அவருக்கு ஒரு தெனாரியமா? இதில் நியாயம் கற்பிக்கின்ற கேள்வி இருக்கிறது. இதில் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இதில் உலகத்தினுடைய போக்கு இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நியாயம் கற்பிக்கின்ற நிலை என்றால், காலையில் 9 மணி வந்தவனுக்கு சாயங்காலம் 5 மணி வந்தவனும் எப்படி ஈக்குவலாக முடியும்? எப்படி சமமாக முடியும்? நாள் முழுவதுமாக நான் வேலை பார்த்திருக்கிறேனே, இவன் 1 மணி நேரம் தானே வேலை பார்த்திருக்கிறான், எனக்கு அவனுக்கும் சமமா என்ற கேள்வி. உலக போக்கிலான சிந்தனையில் இந்த கேள்வி சரியானதாக இருக்கிறது. ஆசையிலும் இந்த கேள்வி சரியானதாக இருக்கிறது. அவனுக்கே ஒரு தினாரியம் கொடுத்திருக்கிறாரு, கண்டிப்பாக எனக்கு அதை விட அதிகமாக கொடுப்பார் என்றார். தாய்ப்பால் கணக்கு அப்படின்னு ஒரு வழக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. அது என்னடா தாய்ப்பால் கணக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குடும்பங்களிலே 4 சகோதரர்கள், 5 சகோதரர்கள், 3 சகோதரர்கள், பிள்ளைகள் இருப்பதை நாம் பார்க்குறோம். இப்போ மாடர்ன் ஃபேமிலியிலலாம் 1 பிள்ளை 2 பிள்ளை, பெரிய இஷ்யூஸ் இல்லை, எல்லா சொத்தும் அவனுக்கு தான். ஆனால் 5 குழந்தைகள், 4 குழந்தைகள், 6 பிள்ளைங்க, 7 பிள்ளைங்க அந்த காலத்தில் இருந்த அந்த நிலையெல்லாம் இருந்திருக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்களுடைய அந்த சொத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய, பங்கு போடக்கூடிய நிலை, இதை பங்கு பிரிப்பது அப்படின்னு சொல்லி கிராமத்தில் சொல்லுவாங்க. இந்த தாய்ப்பால் கணக்கு அப்படிங்கிறத ஒரு முறை ஒரு குருவானவர் எங்களிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார். தாய்ப்பால் கணக்குனா என்ன அப்படின்னு. ஒரு முறை ஒரு கிராமத்தில் பெற்றோருக்கு 4 பிள்ளைகள். இந்த 4 பிள்ளைகளிடையே பெற்றோருடைய சொத்தை சரிசமமாக பிரித்து கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் வயதான காலத்தில் இருக்கிறாங்க, நல்ல திடகாத்தியமாக தான் இருக்கிறாங்க, நல்ல உடல் வலிமையோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆசை, தங்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்கள் இறப்பதற்கு முன்பதாகவே சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்து, அவரவர் சம்பாதிப்பதை பார்த்து, அவரவர் முன்னேறுவதை பார்த்து, இறப்பதற்கு முன்னாக பார்க்க வேண்டும். எல்லா பெற்றோருக்கும் ஆசை தான், பார்க்கணுன்னு ஒரு ஆசை. பிள்ளைகளை கூப்பிடுகிறார்கள். பிள்ளைகளை கூப்பிடுகிற போது அவர்களிடம் சொல்லுகிறார்கள், 4 பேரையும் கூப்பிட்டு, எப்பா எங்களுக்கு வயசாகி கொண்டே இருக்கிறது, சொத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறோம், அதனால் நாங்கள் பங்கிட போகிறோம், நீங்கள் பங்கிடுவதற்கு தயாராக இருக்கிறீங்களான்னு கேட்கும்போது, எல்லாம் தயாராக இருக்கிறோம், ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் இதை பங்கிடக்கூடாது, ஊரில் உள்ள தலைவர்களை யாராவது 2-3 பேரை மையமாக மத்தியஸ்தமாக வச்சு அதிலிருந்து இந்த செயலை செய்யலாம். அப்பா சொல்கிறாரு, எப்பா இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, பாதி சொத்து நான் சம்பாதிச்சிருக்கேன், பாதி சொத்து என்னுடைய அப்பா உங்களுடைய தாத்தா சம்பாதிச்சது, அதுக்கு முன்பதாக கொஞ்சம் சொத்து சம்பாதிச்சிருக்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சொத்து, நம்ம வீட்டு சொத்தை நம்மளுக்குள்ளே பேசி நம்ம சரிசமமாக பிரிச்சுக்கலாமே, உனக்கு என்னப்பா, ஏன் நம்ம ஊர்லேருந்து ஆளெல்லாம் கூப்பிடணும், நம்மளுக்குள்ளவே சுமூகமாக போயிடலாமே
அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஆனால் பிள்ளைகளில் 2 பேரும் இல்லை, நீங்கள் ஊர் நாட்டாமைகளை வைத்து தான் இந்த சொத்து பாகப்பிரிவினை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நாட்டாமைகளில் 2-3 பேர் வருகிறார்கள், வந்து கணக்கிடுகிறார்கள். சர்வேயரை வர சொல்கிறாங்க. வடக்கு காட்டில், தெற்கு காட்டில், மேற்கு காட்டில்னு எல்லா காட்டுகளிலேயும் இருந்த நிலங்கள் அளவிடப்படுகிறது. அது சமமாக பிரிக்கப்படுகிறது. சமமாக பிரிக்கப்படுகிற போது சிறியவன் ஆரம்பிக்கின்றான். அந்த பிள்ளைகள்லேயே சிறியவன் ஆரம்பிக்கின்றான். என்ன சொல்லி ஆரம்பிக்கின்றான் அப்படின்னு பார்க்குற போது, இங்கே பாருங்கள், நான் இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணி 1 வருஷம்தான் ஆகுது, எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை. ஆனால் எங்கள் அண்ணெல்லாம் குழந்தை பிறந்து அவங்களுடைய பிள்ளைகள்லாம் நாங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கும்போதே பள்ளியில் படிக்க வச்சுருக்கிறோம், நல்லது கெட்டது செய்திருக்கிறோம். சில பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணமே ஆகிவிட்டது. அப்போ அந்த பிள்ளைகளுடைய படிப்பிற்கு, அந்த பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்கு நாங்கள்லாம் சேர்ந்து கூட்டாகத்தான் வேலை பார்த்து சம்பாதிச்சு அதை எங்கள் அப்பாட்ட அந்த பணத்தை கொடுத்து அவர் மூலமாக தான் இதெல்லாம் நடைபெற்றிருக்குது. அதனால் எந்த அண்ணனுடைய பிள்ளைகள் எல்லாம் எங்களுடைய கூட்டு முயற்சியில், கூட்டு உழைப்பில் வளர்ந்தார்களோ அந்த அண்ணனுகளுக்கெல்லாம் சொத்தை கொஞ்சமாக கொடுத்துட்டு, எனக்கு குழந்தையே இன்னும் பிறக்கலை, நான் நிறைய உழைத்து கொடுத்துருக்குறேன், அதனால எனக்கு சொத்தில் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க அப்படின்னு சிறியவன் ஆரம்பிக்கின்றான். அப்படி ஆரம்பித்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி ஆரம்பிக்கிற போது அடுத்தவன் ஒன்று சொல்லுகிறான், பெரியவன் ஒன்று சொல்லுகிறான், அதற்கு அடுத்தவனாக இருக்கிறவன் ஒன்று சொல்லுகிறான். பெரியவன் சொல்லுகிறான், நான் தான் முதல்ல இந்த வீட்டுக்கு பிள்ளையாக பிறந்தேன், பிள்ளையாக பிறந்ததுனால உங்களுக்கெல்லாம் நான் உழைத்து கொட்டியிருக்கிறேன், நான் மாடாக உழைச்சிருக்கிறேன். நீ இப்போ பிறந்த பிள்ளை, கடைசியாக பிறந்த பிள்ளை, உழைப்பில் நீ பங்கெடுக்கல அதிகமாக, உன்னுடைய படிப்பு கூட நான் உழைத்திருக்கிறேன், அதனால் நான் உழைத்ததுனால எனக்கு சரிசமமாக கொடுத்துடலாம். ஏன் எனக்கு குடும்பத்துக்கு நான் அதிகமாக வேலை பார்த்துருக்குறேன், இன்னும் கொஞ்சம் கூடவே எனக்கு கொடுங்களே, எனக்கு 2-3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு பெரியவன் ஆரம்பிக்கின்றான். 4 பேரும் 4 காரணங்கள் வைத்திருக்கிறார்கள். அப்போது பஞ்சாயத்துக்கு வந்தவர்கள் சமமாக பிரிப்பதிலேயே குழம்புகிறார்கள். குழம்பி விட்டு சொல்லுகிறார்கள், பெரியவனுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா அவனுடைய பிள்ளைகள்லாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க, அவனுக்கு கொஞ்சம் வயது முதிர்ந்தவனாயிட்டான், இவங்க பிள்ளைகள்லாம் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் திருமணம் ஆகலை, சின்னவனுக்கு இன்னும் குழந்தையே இல்லை, எப்படி இவங்க வளரட்டுமே, பெரியவன் கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்குற போது, பெரியவர் முதல் குழந்தையானவர் அந்த அண்ணனாக இருக்கக்கூடியவர், இல்லை எனக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுங்க அப்படிங்கும்போது, அந்த பந்தயத்தில் உள்ள ஒரு நாட்டாமல் சொல்கிறாரு, டேய் சின்னவன் பிறக்கும்போது உங்கள் அம்மாவுக்கு தாய்ப்பால் இல்லை, நீ பிறக்கும்போது இவங்க குடிக்க வேண்டிய தாய்ப்பாலெல்லாம் நீனே குடித்து விட்டாய், அப்போ தாய்ப்பாலுக்கு வேண்டியாவது கணக்கு பார்க்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி, இடையிலே தாய் இயல்பாக தன்னுடைய குழந்தைக்கு ஊட்டிய பாலுக்கு கணக்காக முன்வைக்கப்பட்டது என்பதை அந்த அருட்பணியாளர் எங்களிடம் பகிர்ந்து கொண்டார். இதை தான் தாய்ப்பால் கணக்கு அப்படிம்பாங்க. இப்படி எண்ணுகிற இந்த உலக சிந்தனையில் இருக்கிற நமக்கு கடவுளுடைய அருள் என்பது, கடவுளுடைய கிருபை என்பது, கடவுளுடைய நீதி என்பது அனைவருக்குமானது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலக போக்கிலே வாழ்கிற நமக்கு கடவுளுடைய கிருபையும் நீதியும் அவர் வசம் இருக்கிறது. அவர் யாரை தேடுகிறார்களோ, யாரை எளிமையாக வீக்காக இருக்கிறார்களோ, யார் ஏழ்மையில் இருக்கிறார்களோ, யாருக்கு தேவைப்படுகிறார்களோ
அதை கொடுத்து அவர்களை உயிரூட்டமுள்ள மக்களாக வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே செயல்படுகிற கடவுளை நோக்கி எழுப்புகிற கேள்வியாக இருக்கிறது. மருத்துவமனைக்கு போகிறோம். மருத்துவமனையில் எல்லாருக்கும் ஒரே வகையான மருத்துவத்தை பார்ப்பதல்ல, மாறாக அவரவர் நோய்க்கு அவரவருடைய உடல் வலிமைக்கு அவருடைய தேவைக்கு தகுந்தவாறு தான் மருத்துவம் அளிக்கப்படுகிறது. அப்படி தான் உணவும் கொடுக்கப்படுகிறது. ஏன் எனக்கு மருத்துவம் வேறு மாதிரியாக அவனுக்கு மருத்துவம் வேறு மாதிரியாக இருக்கிறது என்று யாரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த நிலையிலே பார்க்கிற போது ஆண்டவர் சொல்கிறது, முதலாமானவர் கடைசியாவர் என்பது உலக பார்வையிலே தம்மை முதலில் நிலைநிறுத்துகிறவர் கடவுளுடைய பார்வையிலே கடைசியாக அவருடைய இரக்கத்தில், அவருடைய அன்பில், அவருடைய பகிர்வில், அவருடைய சகிப்புத்தன்மையில், அவருடைய பரிவில், அவருடைய வாழ்வில் கடைசியானவராக பார்க்கப்படுகிறார். எவன் ஒருவன் கடவுள் முன்னாக உலகத்தினுடைய பார்வையில் எளிமையாக இருக்கிறானோ, எவன் ஒருவன் தேவையில் இருக்கிறானோ, எவனொருக்கு ஊட்டம் அதிகமாக தேவைப்படுகிறதோ அவன் கடவுளுடைய பார்வையிலே முதன்மையானவராக இருக்கிறார். இதை தான் ஆசீர்வாதமாக நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் கடவுள் பார்வையில் பெரியவராக, கடவுள் பார்வையில் முதன்மையவனாக இருக்கிற போது இறைவனுடைய ஆசீர் என்னால் நமக்கு இருக்கிறது. அதை தான் இன்றைய திருப்பாடல் சொல்லுகிறது. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை என்பது. ஆண்டவரை பிடித்து கொள்வோம், குறையில்லாத மக்களாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமென். இதோ உமது அடிமை, இறைவாயே பாயம்மை. இதோ உமது அடிமை, இறைவாயே பாயம்மை. எரியா விளக்கு என்னை நான் உமக்கு தந்தேன் ஏற்றிடுவாய். எரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவாய். உன்னொளி துலங்க தன்னை வழங்கும் சுடராய் மாற்றிடுவாய். இதோ உமது அடிமை, இறைவாயே பாயம்மை. இதோ உமது அடிமை, இறைவாயே பாயம்மை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராங்க. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தே நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டீர். ஆகவே அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடருக்கு அருந்து கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இதை புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திராவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயரார் வைக்கிற எல்லா திருநிலையினர் எங்கு ஒரே குடும்பமாக கொடி ஜபிக்கிறோம். அதன்பான பிள்ளைகளாய் அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அன்னை தெரசாள், இவ்வுலகில் ஒக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றே பேர் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அனைவரும் எழுந்திருந்து ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருகு. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருதுக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்றும் மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. பாதுகாவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்தோம் எங்கள் சோசை மாமுனியே. எமக்கு வழியானாய், எமக்கு துணையானாய், எங்கள் வழிகாட்டி. எமக்கு வழியானாய், எமக்கு ஒளியானாய், எங்கள் சோசையப்பரே. பாதுகாவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்தோம் எங்கள் சோசை மாமுனி.
தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.